திட்டமிட்ட நேரத்திலே சரியான நேரத்திலே கடல் இறங்கி இருக்கிறது. 3:27 நிமிடங்களிலே சரியாக அந்த பூமியில் இறங்குகின்ற காட்சிகளை தான் பார்த்தோம். வெற்றி வெற்றி வெற்றி. அந்த விண்கலத்தின் காட்சிகள் தற்போது பார்க்கலாம், நேரலையில் பார்க்கலாம், முழு திரையில் பார்க்கலாம். சரித்திரம் படைத்த சுனிதா அந்த காட்சிகள், நேரலை காட்சிகளை பார்க்கலாம். முழுமையான காட்சிகளை தற்போது பார்க்கலாம். அந்த விண்கலம் கடலிலே மிதந்து கொண்டிருக்கிறது. தற்போது இந்த விண்கலத்தை சுற்றி அந்த பாதுகாப்பு படை, மீட்பு படையினர் இன்னும் சற்று நேரத்தை வருவார்கள் என்றால் தற்போது விண்ணிலிருந்து வந்திருப்பதால் அந்த விண்கலத்தை பார்க்கலாம். நமது தொழில்நுட்ப வல்லுநர்கள் க்ளோஸ் அப்பாக அதை காட்டுவார் என்று எதிர்பார்க்க இன்னும் சற்று நேரத்தில் அந்த க்ளோஸ் அப் காட்சிகள் நமக்கு கிடைக்கும். அந்த விண்கலம் எந்த அளவுக்கு பார்க்கலாம். அந்த அனல் தெரித்து அந்த தீப்பிழம்பு வெளியே வந்ததால் அந்த பக்கத்து பகுதிகள் எல்லாம் சற்று அந்த சூட்டின் காரணமாக பாதிக்கப்பட்டு நம்மளால் பார்க்க முடிகிறது. அந்த தரை கடலிலே இறங்கிவிட்டது. கடலிலே அது தற்போது மிதக்க ஆரம்பித்திருக்கிறது. விண்கலம் பத்திரமாக இறங்கிவிட்டார்கள். உள்ளே இருப்பவர்களும் பத்திரமாக இருக்கிறார் நினைக்கிறேன். அந்த காட்சிகள் தான் தற்போது வந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மெல்ல மெல்ல அந்த காட்சிகள் நமக்கு வந்து தாயகம் திரும்பினார். வரவேற்போம். சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்ட 4 பேரையும் வரவேற்கிறது இந்த தாயக பூமி என்றுதான் சொல்ல வேண்டும். புளோரிடா கடற்பகுதியிலே வெற்றிகரமாக இருந்த சரித்திரம் படைத்தார் சுனிதா வில்லியம்ஸ். க்ரூ 9 என்று அழைக்கப்படுகின்ற டிராகன் எக்ஸ், ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துடைய டிராகன் க்ரூ 9 அந்த விண்கலம், அந்த கேப்சூல் மிக பத்திரமாக தற்போது வந்திருக்கிறது. தரையிறங்கி இருக்கிறது, கடலிலே இறங்கி இருக்கிறது. மெல்ல மிதந்து செல்கின்ற காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது விண்கலம் அந்த சூட்டின் காரணமாக 1500 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலையில் காரணமாக அந்த பல பகுதிகள், வெளிப்பூச்சு பகுதிகள் எல்லாம் அந்த மெல்ல அந்த சூட்டின் காரணமாக பாதிக்கப்பட்டிருப்பதை நம்மால் காண முடிகிறது. சாதாரண நிகழ்வு தான், இதனால் யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த விண்கலத்திற்குள் தான் 4 வீரர்களும் பத்திரமாக தற்போது இருக்கிறார்கள் என்றால் சில நிமிடங்களுக்கு முன் கூட அந்த காட்சிகளை நமக்கு நாசா வழங்கியது. உள்ளே உள்ள வீரர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்ற காட்சிகளை பார்த்தோம். தற்பொழுது இன்னும் ஒரு 5 அல்லது 10 நிமிடங்களிலே அந்த மீட்பு படகுகள், அருகிலே நிறுத்தி வைக்கப்பட்ட மீட்பு படகுகள் இன்னும் 10 நிமிடங்களில் அங்கு வந்துவிடும். அவர்கள் வந்து மெல்ல அந்த விண்கலத்தை திறந்து அதற்கு பின் ஒருவராக அந்த மீட்பு படகுகளுக்குள் மாற்றப்படுவார்கள். தற்போது அந்த இறங்குகின்ற காட்சியை மீண்டும் ஒரு முறை அந்த பாராசூட்டுகள் கீழே மற்ற பகுதிகளில் விரிந்து கீழே விழுந்த காட்சிகளை எல்லாம் நமக்கு மிக ஸ்லோ மோஷன் அந்த ஸ்லோ மூவில காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது உலகிற்கு நாம் அறிவிக்கின்ற பிக் பிரேக்கிங் செய்தி என்னவென்றால் வெற்றிகரமாக என்று போட்டிருக்கிறார்கள். வெற்றிகரமாக என்பதுதான் தற்போது மீட்பு படகுகள் வருகின்ற காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாம் ஏற்கனவே குறிப்பிட்ட போல அந்த மீட்பு படகுகள் தற்போது வந்து கொண்டிருக்கின்றன. தற்போது மீட்பு படகுகள் அந்த விண்கலத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன. மெல்ல சென்று ஒவ்வொரு அந்த விண்கதவை திறப்பார்கள். அதன் பின் ஒவ்வொரு வீரராக அந்த மீட்பு படகுகளுக்கு மாற்றப்படுவார்கள். உண்மையிலேயே தற்போதைய நிலையே மிக முக்கியமான செய்தி. புளோரிடா கடலில் வெற்றிகரமாக இறங்கியது டிராகன் எக்ஸ் விண்கலம். சரித்திரம் படைத்தார் சுனிதா வில்லியம்ஸ். 609 நாட்கள் விண்வெளியில் இருந்து பூமிக்கு திரும்பி இருக்கிறார். 3 முறையும் சேர்த்து தற்போது 287 நாட்கள். தற்போது மிக அருகிலே படகு வந்துவிட்டது. விண்கலத்தின் மிக அருகிலே முதல் மீட்பு படகு வந்திருக்கிறது. அந்த விண்கலத்திலே அந்த கம்பியின் மூலமாக அதை அருகிலே இழுக்கின்ற காட்சிகளை நாம் பார்க்கிறோம். மெல்ல மெல்ல அந்த விண்கலத்தை பெரிய படகின் அழகை அழைத்து சென்று அதன் பின் ஒவ்வொருவராக அந்த விண்கலத்திலிருந்து மீட்கப்படுவார்கள். உண்மையிலேயே சுனிதா வில்லியம்ஸ் வெளியே வருகின்ற போது அவரை பார்க்கின்ற முதல் காட்சி பிரத்யேகமாக முதல் காட்சியாக கொடுக்க வேண்டும் என்பதற்காக நமது உள்ளீட்டு வெளியீட்டு ஆசிரியர்கள், ஒளிப்பதிவாளர் அனைவரும் தயாராக நாசாவுடன் தொழில்நுட்ப களங்களும் இணைந்து அந்த காட்சிகளை கொடுப்பதற்காக தயாராக இருக்கிறார்கள். ஆனால் அதற்கு இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஆகும். தற்போது விண்கலத்தை மெல்ல அந்த கொக்கி போன்ற ஒரு படகின் மூலமாக அந்த லாவகமாக அழைத்து செல்கின்ற காட்சிகளை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்போது மீட்பு பணி வீரர்கள் அந்த விண்கலத்தை மெல்ல
எடுத்து அழைத்து அந்த டோப் என்பார்களே அது போன்று அந்த கம்பியின் மூலமாக அந்த விண்கலத்தை அழைத்து பெரிய படகிற்கு அருகே அழைத்து செல்வார்கள். அதன் பின் ஒவ்வொருவராக அந்த ஆட்ச் நீங்கள் பார்க்கலாம். தற்போது சுனிதா வில்லியம்ஸ் ஒரு பகுதியை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த வீராங்கனையின் முகம் நமக்கு கண்ணாடியின் மூலமாக பார்க்க முடிகிறது. இன்னும் சற்று க்ளோஸ் அப் சென்றால் சிறப்பாக இருக்கும். நமது ஒளிப்பதிவாளர்கள் நிச்சயமா அந்த க்ளோஸ் அப்பை கொடுப்பார் என்று எதிர்பார்க்கிறேன். மிக அருகிலே அந்த உண்மையிலே இது ஒரு மிகப்பெரிய காட்சி. ஏனென்றால் இது போன்ற விண்கலம் அருகில் சென்று பார்க்கின்ற காட்சிகள் எவ்வளவு பேருக்கு கிடைக்கும். இந்த நேரத்தில் நாம் விழித்திருந்து பார்த்ததற்கு உண்மையிலேயே ஒரு வரலாற்று தருணத்தை நாம் பதிவு செய்திருக்கிறோம் என்று நான் கூற வேண்டும். பேக் டு எர்த், பேக் டு கிராவிட்டி, புவியீர்ப்பு விசைக்கு வந்து விட்டார்கள். காற்றில்லாத இடத்திலிருந்து காற்றுள்ள இடத்திற்கு வந்த இந்த 4 பேரையும் நாம் மனதார வரவேற்போம். விண்வெளி வரலாற்றிலே ஒரு புதிய மைல்கலை தொட்டிருக்கிறார்கள் இந்த 4 பேரும். குறிப்பாக நமது இந்திய வம்சாவளியை சேர்ந்த அமெரிக்க வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் பாராட்டுக்குரியவர், வரவேற்புக்குரியவர். தற்போது அந்த விண்கலம் மெல்ல மெல்ல அழைத்து செல்லப்படுகிறது. பெரிய கப்பலுக்கு அருகே அழைத்து செல்லப்படுகின்ற காட்சிகளை தான் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். மிக பத்திரமாக சர்வ ஜாக்கிரதையாக பாதுகாப்பாக அழைத்து செல்லப்படுகிறது. என்றால் விண்வெளியிலிருந்து வந்திருக்கிறது. விண்வெளியிலிருந்து என்ன எடுத்து வந்தார்கள், என்ன பிரச்சனை இருக்கும் என்று தெரியாது. எனவே அந்த காட்சிகள் அந்த அருகிலே அந்த ஆஸ்ட்ரோனட் இருக்கிறது நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் அருகில் செல்வதற்கான கேமராவை தற்போது நாம் நாசா ஜூம் செய்கிறார்கள் என்று நினைக்கிறேன். மிக மிக அந்த விண்கலம் தற்போது எந்த அளவுக்கு 1200 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலையின் காரணமாக அந்த வெளிப்புற பகுதிகள் எல்லாம் கருகி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த தீப்பிழம்பின் வேகம் அந்த வெளிப்புற வெப்ப தகடுகள் வைக்கப்பட்டு இருந்தும் அந்த அளவுக்கு அந்த சூடு இருந்திருக்கிறது. வெப்பத்தின் தாக்கம் எந்த அளவுக்கு இருந்திருக்கின்ற பார்க்க முடிகிறது. தற்போது படகுகளின் மூலமாக மெல்ல அந்த விண்கலத்தை எடுத்து அருகில் பக்கத்தில் வருகிறார்கள். தற்போது அந்த ஆட்சியை திறக்கிறார்களா என்று பார்ப்போம். பார்த்தால் முதலில் வருகின்ற வீராங்கனையா வீரரா யார் வரப்போகிறார் என்று பார்ப்போம். தற்போது ஒரு மிகப்பெரிய கயிறின் மூலமாக அந்த விண்கலத்தை படகுடன் இணைக்கிறார்கள். அந்த காட்சிகள் நேரில் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. தற்போது அந்த விண்கலத்துடன் இணைக்கப்படுகின்ற காட்சிகள். ஒரு வீரர் அந்த விண்கலத்தின் மேலே ஏறி இருக்கிறார். அந்த சூடு தற்போது குறைந்திருக்கு என்று நினைக்கிறேன். தற்போது மெல்ல அந்த ஆட்சியை திறக்கப் போகிறார் என்று நினைக்கிறேன். தற்பொழுது அந்த ஆட்ச் என்றால் அந்த நுழைவாயில் மூடி, அந்த விண்கலத்தின் நுழைவாயில் மூடி அந்த முழுமையாக அந்த விண்கலத்தை தற்போது ஒரு கயிறின் மூலமாக கட்டுகிறார்கள். இங்கேயே திறப்பார்களா அல்லது பெரிய படங்கள் மேலே ஏறுகிறார் அவர். அந்த ஆட்சியை திறப்பதற்காக தான் ஏறுகிறார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த மூடியை தான் தற்போது திறக்கிறார். அந்த காட்சிகளை தான் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். மிக முக்கியமான தருணம். அந்த 4 வீரர்கள் 9 மாத இடைவெளிக்கு பிறகு சுனிதா வில்லியம்ஸ், வில் ஃபில்மோர் ஆகிய இருவரும் தற்போது வெளியே வரப்போகிறார்கள். 9 மாதங்களுக்கு பிறகு பூமியை பார்க்க இருக்கிறார்கள். முதல் காட்சியாக பூமியை தொட்டு கடலில் இருந்து பார்க்க இருக்கிறார்கள். அந்த நேரலை காட்சிகள் நமக்கு வந்து கொண்டிருக்கின்றன. பிக் பிரேக்கிங் செய்தியாக 9 மாதங்களுக்கு பிறகு சுனிதா வில்லியம்ஸ் பூமியிலே வெளியே வரப்போகிறார். முதல் பார்வை, அவர் பார்வை எங்கு வரப்போகிறார் என்பதை பார்க்க இருக்கிறோம். இந்த முதல் காட்சிகள் நமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்றன. நேரலையில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விண்கலத்திலிருந்து விண்வெளி வீரர்கள் அழைத்து செல்லப்படுகின்ற காட்சியை பார்க்க இருக்கிறோம். நாசா நமக்கு நேரில் வழங்கிக் கொண்டு திடீரென அந்த காட்சிகள் தற்போது வரவில்லை. என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை. ஆனால் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. பத்திரமாக தரையிறங்கி இருக்கிறார்கள். கடலில் இறங்கியிருக்க என்ற தகவல் மட்டும் நாசா உறுதிப்படுத்தியிருக்கிறது. 17 மணி நேரத்தில் விண்வெளியிலிருந்து பூமிக்கு வந்திருக்கிறது இந்த டிராகன் எக்ஸ் க்ரூ 9 விண்கலம். பூமிக்கு மீண்டும் வந்துவிட்டார் சுனிதா வில்லியம்ஸ். இந்தியாவிலிருந்து சமோசாவும் அவருக்கு பிடித்த சமோசா தயாராக இருக்கிற என்று அகமதாபாத் மக்கள் எல்லாம் தற்போது உற்சாகமாக கூக்குலிட்டுக் கொண்டிருக்கிறார்கள்.
அந்த விண்கலத்திலிருந்து அவர்கள் வெளியே வரப்படுகிற காட்சிகள் இன்னும் நாசா நமக்கு தரவில்லை. நேரலை காட்சிகளுக்காக நாம் காத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த விண்கலம் பத்திரமாக தரையிற காட்சிகள் பார்க்கலாம். தற்போது இந்த படகுக்குத்தான் அழைத்து செல்லப்படுகிறார்கள். அந்த விண்கலம் இந்த படகுக்கு அழைத்து செல்லப்பட்டு அதன் பிறகு விண்கலத்தின் கதவுகள் திறக்கப்பட்டு அதிலிருந்து ஒவ்வொரு வீரராக வெளியே கொண்டு வரப்படுவார்கள். அவர்கள் நடக்க முடியாது. எனவே அந்த படுத்த நிலையில் தான் அவர்கள் வெளியே அழைத்து சென்றப்படுவார்கள். என்றால் தற்போதைய நிலையில் அவர்கள் நடந்தே இருக்க முயற்சி எடுத்திருக்க மாட்டார்கள். எனவே மெல்ல அவர்கள் வந்து நடக்கும் வகையிலே ஏற்பாடு செய்த பிறகுதான் அவர்கள் வெளியே வருவார்கள். அந்த பேராசூட்டுகளை மீட்கும் இடம் இந்த படகில் தான் முதலில் கொண்டு வரப்பட்டு இந்த படகு அருகே தான் விண்கலம் கொண்டு வரப்படும். இந்த படகில் இருந்துதான் அவர்கள் படகின் மூலமாக இதில் மருத்துவ சோதனை கருவிகள், மருத்துவர்கள், அனைத்து பாதுகாப்பு உபகரணங்கள் தயாராக இருக்கும். உடனடியாக அவர்கள் மருத்துவ சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அந்த மறு இயல்பு முறை என்று மறு சுழற்சி ரீஹாபிலிட்டேஷன் ப்ரோக்ராம் என்பார்களே அந்த ப்ரோக்ராமுக்கு அழைத்து செல்லப்படுவார்கள். அந்த படகினை நோக்கி அழைத்து வரப்படுகின்ற காட்சிகளை நாம் பார்க்கிறோம். விண்கலம் தற்பொழுது அந்த பெரிய படகினை நோக்கி அழைத்து வெல்ல செல்கின்ற காட்சிகளை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்.